புறாக்கள் இங்கே இருக்குது. புறாக்களுக்காக தீனியெல்லாம் இங்கே வந்து ரியாலில் விற்றுட்ருக்காங்க. பொட்டுக்கடலை, கம்பு இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹரியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நின்று எந்த டயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ல குறையாதுன்ற மாதிரி கூட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஜூஸ் கொடுக்குறது, ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜூஸு, அந்த சைடு ஜூஸு, சாப்பாடு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஹரியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலரி எல்லோரும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு அதையும் இப்போ வந்து இல்லை, ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த சாப்பாடு வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடு வந்து அடுத்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு தீனி விட்டாங்க இல்லையா, இங்கே பாருங்கள் புறாக்கள் எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குன்னு. நிறைய புறாக்கள் இங்கே இருக்குது. நம்ம அவங்க தீனி விற்கிறாங்கல்ல, வாங்கில நம்ம ஊர்லேருந்து கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து இந்த மாதிரி புறாக்களுக்கு, பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்கள். இவங்க விற்றுட்ருக்காங்க. நான் புறாக்களுக்கு நடுவில் நிற்கிறேன். காலை ஃபஜர் தொழுதுட்டு வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நம்ம வந்து காபத்துல்லா விட்டுட்டு வெளியில் வரோம் இல்லையா, வெளியே வர்ற இந்த இடத்துல இருந்தே பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி இங்கே க்யூ நிற்கிதுன்னா சாப்பாடு, ஜூஸு, பால் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னாலும் இங்கே க்யூ நின்றுட்டே இருக்கும். வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டும் இருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நம்ம ஊரில் இருக்க மால் மாதிரி இது ஒரு மால் தான். அந்த மாலில் அந்த கடைக்காரவங்க அவங்களுக்கு கிடைக்க வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சாப்பாடு இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி ஆளுங்க ஊர்லேருந்து நம்ம போகிறோம், நம்ம வந்து அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்க கடையில் வந்து அமௌண்ட்டை கட்டிட்டு இத்தனை பார்சல் கொடுத்துருங்க, இத்தனை பேத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கடைக்காரவங்களே வந்துட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நம்ம எவ்வளோ முடியுதோ ஒரு 10 பார்சலோ, ஒரு 10 சவர்மாவோ, இல்லை ஒரு 10 பிரியாணியோ, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்கங்க. ஜூஸோ நம்மளால் என்ன முடியுதோ, ஜூஸோ, பேரிச்சம்பழமோ, இல்லை ஒரு தயிர் கூட அங்கே வந்து இருக்க ஹீட்டுக்கு தயிர்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். நம்ம கையிலேயே வந்துட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போதும் கூட கொடுக்குறாங்க. பர்டிகுலர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுமே கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டீங்க அப்படின்னா காபத்துல்லா விட்டு வெளியில் வர்றது 4ஆம் நம்பர் கேட்டுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா வந்தோடனே நிறைய கடை வீதிகளும் இருக்கும். ரோட்டு கடைகளும் இந்த சைடு தான் போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கடைக்காரங்களோட ஒரு வருமானத்தில் ஒன்று கொடுக்குறாங்க. நம்மளை மாதிரி போகிற ஆளுகளும் எவ்வளோ முடியுதோ அந்த கடையில் வந்து அமௌண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களே கூட கொடுப்பாங்க. இல்லை நம்ம கையால் கூட வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய ஃபேமிலிஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நாங்களும் பார்த்தோம். நீங்களும் போனீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்காவை பொறுத்தவரைக்கும் க்ளீன் பண்ணுறதுல அவ்வளோ சுத்தமாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா 4 அடிக்கு ஒரு 10 அடிக்கு ஓரளவுக்கு தள்ளியே க்ளீன் பண்ணுறவங்க நின்றுட்டே இருப்பாங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன குப்பைகள் கூட நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு கவரை கொண்டு வந்து வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு மக்கால சுத்தத்தை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். அங்கங்கே குப்பை தொட்டிகளும் வச்சுருப்பாங்க. அதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணுறவங்களும் அவங்க கையாலே வந்து ஒரு கவர் மாதிரி வச்சுட்டு வந்து வாங்கிக்கிறாங்க. சின்ன குப்பைகள் இல்லாமலும் பார்த்துக்கிறாங்கங்க. How much? Ice cream? Yes. With juice? Flavor? Raspberry. One juice and ice cream. Okay, one shake. هاتوا عسل أحمر. Mixed ice cream. Mixed ice cream. Ice cream mix. ஒரு ஐஸ்கிரீமும் ஜூஸும் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 10 ரியால். நம்ம நாட்டு காசுக்கு இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா 230, இந்த ஜூஸும் 230 ரூபா.
பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. இந்த மாதிரி பெட்ஷீட்டை ஒன்று விரித்து பொருட்கள்லாம் செருப்பு என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே வந்துட்டு வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. வாட்ச் எல்லாம் வைக்கிறாங்க. ஹவு மெனி ரியால்? 25 ரியால். 25 ரியால் திஸ் புர்கா. இந்த புர்கா இதெல்லாம் 25 ரியால். 25 ரியால்னால் நம்ம நாட்டுக்கு ஒரு 500-550 இந்த மாதிரி வரும். 200 கிட்ட கம்மி பண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க. செப்பல் ஹவு மணி ரியால்? 10 ரியால். ஓகே. வெளி இடத்துல எல்லாமே பகல் டைத்தில் காலையில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கனால இதுக்கு இதில் வந்து புறாக்கள்லாம் வருது. அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபேனெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பூரா பாருங்க, புறாக்கள் புறாக்கள் வெயிலில் கஷ்டப்படக்கூடாது. புறா இருக்கு. புறாக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த இடத்துல மக்காவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு புறாக்கள் வந்து இருக்கும். மக்கா விட்டுட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். புறாக்களை பார்க்கும் போதே அதுக்கு இறை போடுறதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வந்துட்டு புறாக்களோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. புறாக்களுக்கு இறைகள் போடுறது எல்லாமே வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய வந்து 5 ரியால் அந்த புறாக்களுக்கு இறைகள் வந்து நிறைய பேர் வந்து அங்கே விற்றுட்ருப்பாங்க. அதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா 5 ரியாலுக்கு வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம போகிற இடத்துல நாங்களாம் வீட்டில் இருந்தே கூட கொண்டு வந்துட்டோம் புறாக்களுக்கு இறைகள். ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறதுக்கு பாருங்கள். அது வந்து பறந்து வரும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். புறாக்களோட என் பையன்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளாண்டுட்டு இருந்தான். இறைகள்லாம் அங்கே அந்த கம்பு பொட்டுக்கடலை நம்ம ஊரில் விற்கிறது இது எல்லாமே அங்கேயும் விற்கிறாங்க. கம்பு இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம 5 ரியால் ஒரு பாக்கெட். அது நமக்கு வந்து கூட தான் 5 ரியால் அப்படிங்கிறது. நமக்கு 10 ரியாலுங்கிறது 230 ரூபா வருது. ஒரு ரியாலுங்கிறது அங்கே வந்து 23 ரூபாயாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து 10 ரியாலுக்கு 5 ரியாலுக்கெல்லாம் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அந்த கம்பு பொட்டுக்கல்லையோட ரேட்டு கூட இருக்கும். அதுக்கு நீங்கள்லாம் போனீங்க அப்படின்னா யாராவது போகிறீங்க இந்த மாதிரி புறாக்களுக்கு எல்லா இடத்துலையும் மக்கா மதீனா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு புறாக்கள் வந்து இருந்துகிட்ருக்கும். நீங்கள் எந்த இடத்துல ஜியாரத்துக்கு போகிற எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு வந்து புறாக்கள் இருக்கும். இந்த மாதிரி இறைகள்லாம் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறையா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தால் அங்கேயும் நீங்கள் வாங்கி போடுங்க உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல வாங்குறத விட நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தால் குவான்டிட்டி நிறையா கொண்டு வந்து நம்ம எங்கெங்கே போகிறோமோ எல்லா இடத்துலையுமே நம்ம புறாக்களுக்கு இறைகள் போடும்போது நமக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். அதோட சந்தோஷமாக விளையாடலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி மக்காவில் போய் நாங்கள் சந்தோஷமான இருந்த தருணங்கள் இதெல்லாம். என் பையனுக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் வெள்ளன நம்ம ஃபஜர் தொழுதுட்டு வெளியே வந்தவொடனே பலன்னு விடிஞ்சவனையுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருந்தது 4ஆம் நம்பர் கேட்டுக்கு நேராக அந்த இடத்துல வெளியில் வந்துட்டோம்னா அழகாக புறாக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். என் பையனுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக புறாக்களோட விளையாடுவான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி மக்கா வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.